So, good morning, Pa. Myself, Praveen. Welcome to Tamil Academy, Tamil Engineering Academy. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ டிஏக்கான எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி நமக்கு சண்டே வந்து எக்ஸாம் நடந்துச்சு இல்லை. ஸோ அதோட கொஷின்ஸ் வந்து ஆக்சுவலி நேற்று நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஒன் டே நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி அண்டு நம்மளோட டென்டேட்டிவ் கீ அப்படின்றத ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம கீயை பொறுத்த வரைக்கும் ஸோ மோஸ்ட்லி 95% வந்து அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி. ஸோ 98-99% அக்யூரேட்டாக இருக்கும். 1 or 2 கொஷின்ஸ் மேபி எரர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால அந்த சில சேஞ்சஸ் வேணா இருக்கலாம். மோஸ்ட்லி நம்ம கீயும் நீங்கள் ஃபைனல் கீயும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனல் கீன்றதை விட ஃபைனல் கீலையுமே சில டைம்ஸ் எரர் இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்க அந்த ஃபைனல் ஆன்சர் அப்படின்றதையும் நமக்கையும் வெரிஃபை பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின் பேப்பரை நான் ரிவ்யூ பண்ணி ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எப்படி இருந்துச்சு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேயா? ஸோ ஆக்சுவலாக நான் இந்த கொஷின்ஸை ரிவ்யூ பண்ண வரைக்கும் ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஈஸி கொஷின் தான்ப்பா. ஸோ இந்த எக்ஸாமை வந்து மோஸ்ட்லி நீங்க 2 hours முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? 3 hours எக்ஸாம்ஸை ஹவர்ஸ்ல நீங்க முடிச்சிருப்பீங்க. மோஸ்ட்லி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஷுவரா முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அனதர் 1 hourலயும் நீங்க இருக்கிற அந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அது எல்லாமே கோ த்ரூ பண்ணி ஒரு நல்ல அட்டம் போட முடியும். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸோ ஷுவரா ஒரு 140+ அட்டம் வந்து போட முடியும்ப்பா. 140 கொஸ்டின், 200 கொஸ்டினுக்கு 140 கொஸ்டின் ஆச்சு கண்டிப்பா ஈஸியா எடுக்கலாம். ஓகே, நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 180 கிட்ட போடலாம். மோஸ்ட்லி 170 ஈஸியா போடலாம். ஸோ நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஸோ எனக்கு சிலபஸ் ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணி நான் படித்தேன் அப்படின்னா 170 கொஸ்டின் கிட்ட கூட போடலாம். ஓகே, ஸோ ஆவரேஜா ஒரு ஒரு பிகினரா ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா இதுல 130க்கு மேல போட்டிருக்கணும்ப்பா. ஸோ அதுக்கு கீழே நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஒரு பேட் ஸ்கோர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பிகாஸ் நம்ம டெஸ்ட் சீரியஸ்ல கிளாஸ் டெஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் நம்ம கொஷின்ஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்தோம் பாருங்க 2024ல. ஸோ நான் ஒவ்வொரு கொஷினையும் ஆப்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த திங்ஸ் அப்படியே இருக்கு, ரிப்பீட்டடா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஷினே நம்ம டைரக்டா நிறைய முறை சொல்லியிருப்போம். இண்டக்ஷன் மிஷின்ல டார்க்ன்றது வோல்டேஜ் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய முறை சொல்லியிருப்போம். ஓகே, அதே திங் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நீங்க நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டாவோ ரிவிஷன் பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா அதோட ஃபீல் வந்து நீங்க எக்ஸாம்ல ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம எக்ஸாம் நீங்க எப்படி எழுதுனீங்களோ ஸோ அதுக்கு என்ன சிமிலர் பேட்டர்ன் மாதிரி தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ்க்கும் இந்த ரியல் எக்ஸாமுக்கும் என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சு? ஸோ டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கிற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ரியல் எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அண்ட் ரிவிஷன் பேட்ச்லயுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரெக்டா? ரிவிஷன் பேட்சோட நோட்ஸ் அடுத்ததான் நம்மளோட ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபுல் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி ரிவிஷன் பார்த்த எல்லா ஸ்டூடெண்டாலையும் கண்டிப்பா 130 to 140 எடுத்திருக்க முடியும். ஏன்னா 120 130 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்தே உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படியே டிட்டோ காப்பி, நீங்க வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லாம அப்படியே டிட்டோ காப்பியான ஆப்ஷன்ல இருந்து சேம் டிட்டோ காப்பியான நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்து இதுல இருக்கு. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் கண்டிப்பா தெரியும். ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் அப்படின்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஸோ ஈஸியான பேப்பர் தான். ஸோ இதுல வந்து மாடரேட் அப்படின்னு சொல்றதுக்குமே பெருசா கிடையாது. நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க, நான் ஒரு 3 months முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், நான் நோட்டிபிகேஷன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னாலும் கண்டிப்பா நீங்க 140 எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச்லயோ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ்ல இருந்திருந்தீங்கன்னா 140 எடுத்திருக்கலாம். ஸோ ஆவரேஜா எல்லாரும் 140 இதுல எடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆவரேஜா இதுல எல்லாருமே 140 எடுத்துருவாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இல்லைன்னா ஒரு 130 ஆச்சும் எடுத்துருவாங்க. நீங்க வந்து டெக்னிக்கல் அவ்வளவு இருக்கிறீங்கன்னா ஓகே, ஒரு குட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்கோர். ஓகேங்களா? 140+னா ஒரு குட் ஸ்கோர். 130 அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே, பார்டர்ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அடுத்ததா நம்ம ஜிஎஸ் பேப்பர் தான் கண்டிப்பா டிசைடிங்க. ஸோ ஜிஎஸ் பேப்பர் வந்து பிட் டஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி அதில் வந்து ஆவரேஜா 50 எடுத்துருவாங்கப்பா. நீங்க வந்து 50க்கு கீழே இருக்கிறீங்கன்னா மேக்ஸே சரியா பண்ணல அப்படின்றது தெரியும்.
ஓகேங்களா? அப்படின்றதுதான் அர்த்தம். ஒரு 50க்கு கீழே எடுக்கிறாங்கன்னா மேக்ஸ் நல்லா பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம நிறைய டைம் நான் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது என்ன ஒண்ணுன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ்ல ரொம்ப ஃபெமிலியர். அவன் வந்து ரொம்ப வருஷமா ஜிஎஸ் பேப்பரை மட்டும்தான் எல்லாத்துக்கும் எடுக்கிறான். கரெக்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ டிஎன்பிசில நீங்க ஜிஎஸ் கொஸ்டின்ஸ்ல ஃபுல் மார்க் எய்ம் பண்ணணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த ஸ்டாஃப் வந்து இருக்கிற மாதிரி இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயத்தை தான் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, நான் அதை தான் நிறைய முறை சொல்லியிருப்பேன் சார், ஜிஎஸ்க்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, அதுல மார்க்கா மாத்தணும்ன்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா டிஎன்பிசி ஜிஎஸ் ரொம்ப வருஷமா எடுக்கிறாங்க, நீங்க படிக்காத இடத்துல இருந்து அவங்களால எடுக்க முடியும். ஆனா டெக்னிக்கலோ மேக்ஸோ அப்படி கிடையாது. மேக்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி தான் டெக்னிக்கல்ன்றது ஒரு நாலேஜ். ஓகேங்களா? அந்த நாலேஜ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அந்த கோர் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் எப்படிக்குமே கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் டாமினன்ட் தான்ப்பா. நீங்க வந்து அக்செப்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, டெக்னிக்கல்ல நல்லா பண்ணவங்க கண்டிப்பா ஜிஎஸ் எப்படி பண்ணாலும் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா ஜிஎஸ்ல 70+ எடுக்கிற கேப்பபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மற்ற டெக்னிக்கல்ல சுமாரா பண்ணாலும் கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நீங்க படிக்கலனாலும் டெக்னிக்கலுக்கு வெயிட்டேஜ் கொடுங்க, டெக்னிக்கலை இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? நான் அதை தான் நிறைய டைம் சொல்றேன், இப்பவும் அதுதான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. பிஃபோர் இந்த கீயை நான் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிடுறேன். ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பா. ஸோ ரிவ்யூ முடிச்ச உடனே உங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஜிஎஸ் பிளஸ் டெக் எவ்வளவு வரும், ஸோ மென்ஸ்க்கு எவ்வளவு வரும், உமன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா உங்களுக்கு எதுனா நம்ம கோர்ஸ் டீடைல்ஸ் எதுனா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிவன் நம்பர் இருக்கும்பா. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் இருக்கும், அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆகுறதுன்னா ஜாயின் ஆயிடுங்க. ஸோ அந்த சேனல்ல தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி கீ, ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அண்டு நம்ம ஃபீல்ட் அசிஸ்டன்ட்கான பேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக்ல நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாப்பா. ஸோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எக்ஸாம்ஸே நடத்தலை. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி இப்போதான் ஃபர்ஸ்ட் டிஎன்பிசியில மூலமா டிஎன்இபியோட ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டை எடுக்க போறாங்க. ஓகேங்களா? அப்போ அதையும் நீங்க கேர்ஃபுல்லா படிக்கணும். ஸோ எக்ஸாம்ஸ் இல்லாத பேப்பர்ஸ்லாம் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி படிக்கிறோமோ அப்போ ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஈஸியாவே கிளியர் பண்ண முடியும். ஸோ வாட் எவர் நீங்க ஒரு 2 months கூட ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜில படிச்சீங்கன்னா கிளியர் ஆயிடும்பா. ஓகேங்களா? ஸோ அதுக்கான டீடைல்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீக் வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் இந்த கீ எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிடுவோம். ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு தெரியும் டார்க் வி ஸ்கொயர்ன்றது. அடுத்து பிஎல்சியோட இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் டெஸ்ட்லயே இருக்கும், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது அடுத்து இந்த பிளேனார் மெஷின் அண்ட் ஸ்பேஸார் மெஷின்ஸை பத்தி நான் உங்களுக்கு கிளாஸஸ்லயே சொல்லியிருப்பேன். கரெக்டா? ஆக்சுவலா இந்த பிளேனார் மெஷினை பொறுத்த வரைக்கும் இது பிளேனார் மெஷினோட ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்பேஸார் மெஷினோட ஸ்டேட்மெண்ட். ஷேப்பர். ஓகேங்களா? சோ இங்க ஆர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுனால 2 ஸ்டேட்மெண்ட்டுமே மாறி தான் வரும். இதுக்கு வந்து ஏபி ரெண்டுமே கரெக்ட் தான். ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப ஆன்சர் ஏ ஆர் பி தான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் சரியான ஃபார்மேஷன்ல இல்ல. ஓகே, ஒரு சில கொஸ்டின் இந்த மாதிரி இருக்குப்பா. ஓகே, தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த்து. அடுத்ததா பிஎல்சியில இந்த கான்டாக்ட்ஸ், ஆன் டிலே, நம்ம ஆஃப் டிலே பத்தி சொல்லியிருப்போம். ஸோ ஸ்வேப்பிங் மெஷினா இருக்கட்டும், ஸோ இந்த மெஷின் பிளேனார் மெஷினா இருக்கட்டும், ஸோ இது எப்பவுமே சர்க்குலர் மோஷன்ல சுத்தாது அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இட் இஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இதுவுமே ரிப்பீட்டட் நம்ம கிளாஸ் டெஸ்ட்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ஓகே, நம்ம கிளாஸ் டெஸ்ட்லயே இருக்கும், நீங்க போய் பாத்தீங்கன்னா. அடுத்ததா ஸோ எஸ் நம்ம செமி கண்டக்டர் படிச்சிருப்போம், செமி கன்வெர்டர். சரிங்களா? செமி கன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஆர் வந்து 180 டிகிரி ஃபயரிங் ஆங்கிள் கொடுக்கோம்னா அவுட்புட்ல 0 வோல்டேஜ் தான் வரும். ஸோ இதை நம்ம இதுல பார்த்துருப்போம். ஜாகிங்னா நம்ம பார்த்துருப்போம், லோ ஸ்பீட்ல தான் ஜாகிங் இருக்கும். ஸோ ஓகே, லோ ஸ்பீட் அண்ட் ரெடியூஸ்டு வோல்டேஜுக்கு பேர் தான் ஜாகிங். அடுத்து பிரேக்கிங் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த 3 பிரேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பான்னு சொல்லிட்டு. இது பாருங்க, டைனமிக் பிரேக்கிங் வந்து என்ன, அப்புறமா ஹெச்ஆர்சி ஃபியூஸோட எக்ஸ்பிளனேஷன், மோட்டரை ரிவர்ஸ் பண்ணணும்னா ஆர்மேச்சர் காயில்ஸோட டெர்மினல்ஸ் ரிவர்ஸ் பண்றது, அப்புறம் டிசி மோட்டார் பிளக்கிங்னா ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா ரிவர்ஸ் டார்க்னு இருக்கு, டார்க் ஆர் கரண்ட் வாட் எவர், ஸோ நீங்க போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனா மற்றதெல்லாம் தப்பு.
ஸோ ஃப்ரிக்ஷன் பிரேக்கிங் கிடையாது, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஒன்று இதுக்கு மேட்ச் ஆகாது. ஃப்ரிக்ஷன் பிரேக்கிங்னு ஒன்று கிடையவே கிடையாது. அடுத்து ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங்ன்றதுக்கு பேர் தான் டைனமிக் பிரேக்கிங். ஓகே, அப்ப அதுவும் வராது இல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு மற்றதெல்லாம் தெரிஞ்சாலுமே இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவர்சியான ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இந்த எக்ஸ் ஸ்கொயர், ரியோஸ்டாட்டிக் இப்ப பார்த்தலாம், அதுக்கு பேர் டைனமிக் பிரேக்கிங். ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்ன, அப்புறம் இந்த மைக்ரோ ப்ராசஸர்ல இருக்கிற அந்த டைமர் சர்க்கியூட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன, பிக் மைக்ரோ கண்ட்ரோலோட ஸ்பிக், இது 4-bit இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுப்பா பிக் பொறுத்த வரைக்கும். மற்றதெல்லாம் இட் இஸ் ராங்கு. நிறைய முறை சொல்லியிருக்கேன், இன்டரப்ட் இருந்து ரெகுலர் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ லீயஸ்ட் ப்ரியாரிட்டி இன்டரப்ட் கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இன்டரப்ட், லோஸ்ட் ப்ரியாரிட்டி இன்டரப்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இங்க உங்களுக்கு லீஸ்ட் ப்ரியாரிட்டி இன்டரப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஜம்போட இன்ஸ்ட்ரக்ஷனோட மீனிங்கு, ஸோ எது வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இல்லை, SF6 நான் ரெகுலரா சொல்லுவேன், அதுல இருந்து கேட்டுருவாங்க. ஃபியூசிங் ஃபேக்டர் கேட்கறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து SF6ல இருக்க கான்டாக்ட்ஸ், கேபிள்ஸோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜஸ், லோட் கர்வ்னா எதுக்கு வரையறோன்றதே கேட்கறாங்க. அடுத்து SF6க்கோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தும் ஏரோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தும், கரெக்டுங்களா? ஸோ அடுத்ததா லைட்னிங் அரஸ்டரோட வேற பேரு. ஆமா, லைட்னிங் அரஸ்டர் என்ன பண்ணும், ஒரு லைட்டிங்க்கு லோவஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பண்ணும், அதனால அந்த லைட்டிங் கரண்ட் கிரவுண்ட்ல ரீச் ஆகும். ஓகே, அது வெயிட் ஆஃப் த காப்பர் இது எல்லாமே பிரேக் டவுனு. இந்த ஸ்ட்ரிங்ல ஒரு இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். பாட்டம்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் ஆல் த ஸ்ட்ரிங்ஸ், ஓகேங்களா? எல்லா ஸ்ட்ரிங்ஸையுமே அதை அஃபெக்ட் பண்ணும். அடுத்து லென்த் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், அதோட கிளாசிபிகேஷனு, லாங், மீடியம், ஷார்ட், அது சாக்னா என்னது, ஸோ சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர்ஸ் எங்க பயன்படுத்துறோம், பவர், ஃபர்ஸ்ட் பவர் பிளான், நியூக்ளியர் பவர் பிளான் கேட்குறாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம், டாரிஃப்ல இருக்கும். ஸோ பவர் ஃபேக்டரு, ஆக்சுவலி இது ரன் ஆஃப் ரிவர், நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கேன். லார்ஜ் ஸ்டோரேஜ் பவர் பிளான்ட், லார்ஜ் ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பேஸ் லோடு, ஓகேங்களா? பேஸ் பவர் பிளான்ட், அதை வந்து நம்ம பீக் பவர் பிளான்ட்னு சொல்லக்கூடாது, ஓகே? ஸோ இப்போ ரன் ஆஃப் ரிவர், ஓகேங்களா? அண்ட் பம்ப்டு ஸ்டோரேஜ், டீசல், இது எல்லாம் தான் பீக் பவர் பிளான்ட். ஆனுவல் லோட் ஃபேக்டர்னா எதுக்கு வரையறோம் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் போவோமா? ஓகே, அப்புறமா ஃபியூவல் டிரான்ஸ்போசிஷன்ல எதுக்கு கம்மி, என்னோட ஜீனடயோடு எங்க பயன்படுத்துறோம், டர்பைன்ஸை பத்தி கேட்குறாங்க. ஸோ கிளிப்பிங், கிளாம்பரு, போட்டோ டயோட்ஸ், போட்டோ டிரான்சிஸ்டர்ஸ், அப்புறமா ஸ்மித் ட்ரிகரை பொறுத்த வரைக்கும் எமிட்டர் கப்பிள் பைனரி ஆசிலேட்டர்னு சொல்லலாமா? நம்ம இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் நம்ம டெஸ்ட்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் தான், ஓகேங்களா? நான் சைனசாய்டல்னாலே ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் தான், ஓகேங்களா? என்னோட ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் தான் இட் ப்ரொடியூசிங் த நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸ். ஓகே, ஒரு நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் ரிலாக்ஸிங் ஆசிலேட்டர் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் ஜேஃபெட்டு, அதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ், அந்த எமிட்டர் கப்பிளுக்கான ஃபேஸ் டிஃபரன்ஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் டேங்க் சர்க்கியூட்ஸ்ல, காமன் பேஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியா, ஆசிலேட்டரை வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அண்ட் பார்க் ஹவுசன் கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகணும். அண்ட் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜுக்கான எக்ஸ்பிரஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட குவாலிட்டி ஃபேக்டர் கேட்குறாங்க. அப்புறமா ஜெர்மானியம்னா பென்டா வேலண்டா, ட்ரை வேலண்டா, ஸோ அதோட வோல்டேஜ் ட்ராப் என்னது. ஸ்லிப்னா ஸ்லிப் ஸ்பீடு கேட்குறாங்க, ஸ்லிப்பு கேட்கலாம் அவங்க பாருங்க, ஸ்லிப் ஸ்பீடு, ஓகே? ஸ்லிப் இன்டூ என்எஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எஸ் இன்டூ என்எஸ் போட்டிங்கன்னா என்எஸ் மைனஸ் என்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா? ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும், அது மாதிரி தான் ஷண்ட் மோட்டாரும் நம்ம அப்ராக்சிமேட்டா. அடுத்ததா எதுல வந்து இந்த சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷேடட் போல் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது, ஸ்பிளிட் ஃபேஸ்ல நமக்கு பயன்படுத்துவோம்ப்பா, ஓகேங்களா? அப்புறமா இந்த ஸ்விட்ச்டு ரிலக்டன்ஸ் மோட்டார் இருக்கு பாத்தீங்களா, எப்பவுமே ரிலக்டன்ஸ் மோட்டார் சிங்க்ரனஸ் ஸ்பீட்ல தான் ரொட்டேட் ஆகும். எந்த பிரின்சிபல்ல? ரிலக்டன்ஸ், வேரியபிள் ரிலக்டன்ஸ் அப்படின்ற ஒரு பிரின்சிபல்ல, ஓகே? ஸோ இண்டக்ஷன் ஸ்லிப் ரிங்ல பொறுத்த வரைக்கும் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டரு,
ஸோ இந்த கெப்பாசிட்டர் எதுக்காகன்னா ஸ்டார்டிங் பர்பஸ்க்காக என்ன பண்ணும், பிரைமரிக்கும் மெயின் வைண்டிங்கும் ஆக்சிலரி வைண்டிங்க்கும் 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும். அப்படி இருந்தாதான் ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் ரொட்டேட் ஆகும். ஓகே, சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஃப்ளோட்டிங் கண்டிஷன்ஸ்னா என்ன நமக்கு தெரியும். ஃப்ளோட்டிங் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேயா, அடுத்ததா இன்புட் ஆல்டர்னேட்டர்ல கான்ஸ்டன்டா இருந்தா, எக்ஸைட்டேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா, ஆர்மேச்சர் ரியாக்ஷன், இந்த கொஸ்டின் எல்லாமே அப்படியே சிங்க்ரனஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் கேட்ட மொத்த கொஸ்டினுமே ரிப்பீட்டட் தான். ஓகேயா, சிங்க்ரனஸ் மிஷின்ல இந்த நம்ம பார்த்துருக்கோம் டிமேக்னடைசிங், வி கர்வை பத்தி பார்த்துருப்போம். ஐஏ வர்சஸ் ஐஎஃப்க்கு வரைகிறது வி கர்வு. பானி மோட்டார் ஸ்டார்டர் எங்க சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு தான் பயன்படுத்துறோம். அடுத்ததா ரன் செட்ட சிங்க்ரனஸ் ஸ்பீட், எதனால சிங்க்ரனஸ் ஸ்பீட்ல மோட்டார் ரொட்டேட் ஆகுது, லாக்கிங் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் நான் சொல்லியிருப்பேன், மேக்னெட்டிக் லாக்கிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எக்ஸைட்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணோம்னா ஆல்டர்னேட்டர்ல என்ன ஆகுது, ஸோ இதோட ஒரு சம் ZPF மெத்தட் எதுக்காக பயன்படுத்துறோம், எல்லாமே நம்ம ரெகுலர் பார்த்தது. டார்க் லேம்ப் மெத்தடு, சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸ். ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால பவர் எல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாதுப்பா, ஸோ டெர்மினல் வோல்டேஜ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஆல்டர்னேட்டர்ஸ்ன்றது செப்பரேட்லி எக்ஸைட்டடா இருக்கும். ஆல்டேஃபிஷன்ன்றது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அண்ட் ஒரு லாசஸோட ப்ராப்ளம். அது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க, வேற எதுலயும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இதுவும் ரிப்பீட்டடு. இண்டக்ஷன், கண்டக்ஷன், எடி கரண்ட்ன்றது இது எல்லாமே டிபெண்ட் பண்ணிருக்கும். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, திக்னஸ் அண்ட் லேமினேஷன், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இது ஆக்சுவலி V/F தான். ஃப்ளக்ஸ் ஈக்குவலன்ட் V/F, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ V/Fன்னு சொல்லி போடுவோம். இவனை வந்து 2 மடங்கு 1.5 மடங்கு ஆகும். இவனை 0.5 மாத்தணும்னா இட் பிகம் 3னா, ஸோ 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அடுத்ததா ஸோ திஸ் இஸ் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்ததா 4 குவாட்ரண்ட்னா நமக்கு தெரியும், ஆன்டி பேரலல், 2 ஃபுல் கன்வெர்டர்ஸ். ஓகே, இந்த லேயர் நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருப்பேன், கேபிளை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும், அந்த லேயர்ல இருந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்து கிளீட், நம்ம வயரிங் பத்தி பார்த்திருப்போம். ஸோ கிளீட் வயரிங் அப்படின்றத பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம கொடுப்போம். கிளீட் வயரிங் வில் ஆல்வேஸ் ப்ரொவைடட் இன் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.4 to 0.6 மீட்டர் அப்பார்ட். மேக்சிமமே சொல்லியிருப்பேன், 0.6 கூட ஒரே ஒரு வேல்யூவா கூட சொல்லியிருப்பேன், இதுக்கு மேல போவாது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அதுக்கு மேல இருக்கு, இதுவும் அதுக்கு மேல இருக்கு. ஸோ இது அதுக்கு அப்ப மேல இருக்கு, 1க்கு மேல இருக்கு பாருங்க, 0.6க்கு மேல இருக்கு பாருங்க, அதனால அது எடுக்கக்கூடாது. 0.6 ஒரு ஆன்சர் கொடுத்தா ஓகே, இல்லைன்னா அதுல இருந்து ஒரு 0.1 மீட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணி இருக்கலாம், ஆனா 0.6க்கு மேல போகக்கூடாது. ஓகே, அப்புறமா ஒயர் பெண்ட் ஆயிடும். கிளீட் ஒயரை பொறுத்த வரைக்கும் என்ன, சின்னதா இங்க ஒரு கிளீட் அடிச்சிரும், அதுக்கப்புறம் தான் ஒயர் போகும். இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க சொல்றாங்க 0.6 மீட்டர்ஸ். அதுக்கு மேல போச்சுன்னா ஒயர் பெண்ட் ஆயிடும். SMPSனா சாப்பர் பிரின்சிபல். அடுத்ததா இந்த பாரோமீட்டர், இந்த மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் பண்ண, நம்ம மூரே லூப் டெஸ்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போமா, போன இயருமே அதை பத்தி கேட்டிருப்பாங்களா அது. ஸோ இது இந்த சர்க்கியூட், சப் சர்க்கியூட்னா 800 வாட்ஸ் இருக்கணும், 10 கனெக்ஷன் எடுக்கலாம். ஓகே, ட்ரையாக்ட்னா என்ன, இதை ரிப்பீட்டட்னா இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியா அடிச்சிருக்கலாம். ஃபுல் கன்வெர்டர்னா எத்தனை SCR 6, அதுவே 3 ஃபேஸ் ஃபுல் வேவ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னா 120 டிகிரி. ஸோ இந்த சிம்பிள் இது எல்லாமே ரெகுலரா நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த தைரிஸ்டரோட ஆஃப் பாசஸ்க்கு பேர் கம்யூட்டேஷன் நம்ம சொல்லியிருப்போம்ல, அது பவர் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ஈஸிப்பா, பெரிய டிஃபிகல்ட்டியாவே உங்களுக்கு கொண்டு போல. ஸ்னப்பர்னா என்ன, ஸோ இதெல்லாம் நார்மலா கேட்டிருக்காங்க. வெல்டிங்கு, லைட்டிங்கு எதுவுமே ஈஸி தான். ஓகேங்களா, அடுத்ததா இந்த அர்பனு சபர்பன்ல ஃப்ரீ ரன்னிங் எதுல இருக்காதுன்னு கேக்குறாங்க. ஆமா, ஃப்ரீ ரன்னிங்கிறது மெயின் லைன்ல மட்டும்தான் இருக்கும், மற்ற லைன்ல இருக்காது, அப்ப AB தான் வரும். ஓகே, அடுத்ததா இந்த ட்ரெயின் எனர்ஜி ஆக்சில் வந்து எதுல இருக்கும், ஆல் ஆஃப் த அபோவ் தான் வரும், AB தான் வரும். அடுத்ததா எந்த வைண்டிங்ல வெல்டிங்ல எலக்ட்ரோட்ஸ் வந்து கன்சியூமபிள் அப்படின்னா இட் இஸ் அ மிக் வெல்டிங். ஓகேங்களா, ஸோ இந்த திங்ஸ், இந்த வெல்டிங்ஸ், பவர் ஃபேக்டர் ஆஃப் வெல்டிங்ஸ், லைட்னிங்ல கலர் ஆஃப் லைட்டிங், ஆக்சுவலா நம்ம டெஸ்ட்ல கூட மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிடுவோம், ஒரே கொஸ்டினை திரும்ப வர மாதிரி. ஓகே, ஒரே கொஸ்டின் அதே வார்த்தையோட அடுத்த ஒரு கொஸ்டினை நம்ம டெஸ்ட்லயே அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, TNPCயே ஒரு மெயின் எக்ஸாம்ல இந்த லைட் ஆஃப் கலர் ஆஃப் சோடியம் ஆப்பிள் லேம்ப் வந்து இங்க கேக்குறாங்க,
திரும்ப அடுத்தவே அதே ஒரு 5 கொஸ்டின் தாண்டியும் அதே கொஸ்டினையே திரும்ப கேட்குறாங்க. பாருங்க, இந்த கலர் ஆஃப் லைட்டு, இது வந்து இதுல இருந்தே தெரியுது வாட் எவர் டிஎன்பிசிக்கும் இந்த டெக்னிக்கல் பேப்பர்ஸ்க்கும் எவ்வளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஜிஎஸ் விட இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா இன்னொன்னும் நிறைய பேர் வந்து ஜிஎஸ் மட்டும் படிச்சுட்டு டெக்னிக்கல் கஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிடுறாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா. நீங்க டெக்னிக்கல் படிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஒன்ஸ் அதை படிச்சுட்டீங்க, நீங்க ஜிஎஸ்ஏ படிக்க மாட்டீங்க, நான் டெக்னிக்கல்லே படிச்சு மார்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஓகே, எலக்ட்ரிக் டிரைவ்ன்றது ஏசி டிசி ரெண்டுத்துலயுமே ஒர்க் பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு லேம்போட கேண்டில் அவுட்புட்டு, ட்ராக்ஷன்ஸு அண்டு கலர் ஆஃப் லைட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த ஆக்சிலரேஷன் இதெல்லாமே யூனிட் 10. ஓகேங்களா? அடுத்ததா நம்ம சர்வீஸ் மெயினை பத்தி நிறைய டைம் கிளாஸ்லயே தேய்ச்சிருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டரையும் கன்சியூமர் டெர்மினலையும் இணைக்கிறதுக்கு பேரு சர்வீஸ் லைன். ஸோ சப்ஸ்டேஷனையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் இணைக்கிறதுக்கு பேர் ஃபீடர். ஒரு இன்ஃபைனைட் பஸ்னா பவரை பத்தி நம்ம பேச மாட்டோம், வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சியை பத்தி தான் பேசுவோம். ஏன்னா ரியல் அண்ட் ரியாக்டிவ் பவரை டிபெண்ட் பண்ணதுதான் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அடுத்ததா ஃபால்ட் எங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம், அவுட்டோர் சப்ஸ்டேஷன். நான் இங்க சொல்லிட்டேன், அங்கேயே ஒரு இடத்துல சொன்னேன். ஸோ ஃபீடரை பத்தியும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்க, ஃபீடர்ஸை கேட்குறாங்க. ஸோ ஃபீடர்ஸ்ன்றது எது கூட கனெக்டா இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டரோட கனெக்டா இருக்குது. இதே கொஸ்டின், ஒரே கொஸ்டின் 3 இடத்துல ரிப்பீட் மாத்தி. ஓகேயா? த மோஸ்ட் ரிலேபிள்னாலே ரிங்கு தான். ஓகே, ஏன்னா ரிலேபிலிட்டி அதிகமா இருக்கும் அதுல. அப்புறம் காம்பினேஷன் சர்க்கியூட்னா என்ன, ஸோ ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்போட கண்டிஷன்ஸ், அடுத்தது ஹாஃப் ஆடர்னா எதுல மேனுஃபேக்சர் பண்ணிருப்போம், மல்டிபிளெக்சர், டிமல்டிபிளெக்சர், இது எல்லாமே நம்ம பார்த்ததுதான். இந்த ஃபிகர் ஆஃப் மெரிட்ன்றது நம்ம பார்த்திருப்போம், டிபிடி இன்டு பிடி. ஓகே, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டு டிபிடி. ஸோ இதுதான் ஃபிகர் ஆஃப் மெரிட். ஸோ சிமாஸை பத்தி, ரேடிக்ஸ், டெசிமல்ல ரேடிக்ஸ் என்ன, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதோட சிம்பிளிஃபிகேஷன்ஸ், பூலியன், சிம்பிள் பூலியன் சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து நம்ம சொல்லியிருப்போம், ஐடியல் ஆப் ஆம்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, அப்படியே 2 கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிட்டாங்க. அடுத்து திரும்பவும் ஒரு பூலியன சிம்பிளிஃபிகேஷன் கேட்குறாங்க, ஆம்பிளிஃபயர்ல கேட்குறாங்க, எனர்ஜியோட யூனிட்டு, ஸோ சிஆர்ஓட ப்ராடக்ட்ஸு, இந்த கண்ட்ரோல் டார்க்கு, பவர் ஃபேக்டர் மீட்டர்ல இருக்காது. அடுத்து ஏசி பிரிட்ஜ், சிஆர்ஓ, ஷீரிங் பிரிட்ஜோட டிசிபேஷன் ஃபேக்டர், பாசிவ் எலமெண்ட்னா, ஆக்டிவ் எலமெண்ட்னா, அக்வாடாக் சொல்யூஷன், இதெல்லாம் ரிப்பீட்டடா நம்ம ஒவ்வொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின். ஓகே, நீங்க ஜஸ்ட் அந்த நம்ம டிஸ்கஷனை மட்டுமாச்சு காதல கேட்டுட்டு போயிருந்தாலே பாதி கொஸ்டின் போட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டைசேஷன், இந்த கொஸ்டின் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்டிருக்கிற எல்லா கொஸ்டினுமே நம்ம டெஸ்ட்ல இருக்கிறது தான், நீங்க வெரிஃபை கூட பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அடுத்ததா ரேஷியோ எரரு, பொட்டன்சியோமீட்டர் எதுக்கு பயன்படுத்துறோம், லோ ரெசிஸ்டன்ஸ்க்கு, கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜ். ஓகேங்களா? அடுத்ததா ஃப்ரீக்வன்சி, பொட்டன்சியோமீட்டர்ன்றது நல் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன்னா என்ன பண்ணணும், வெர்டிகலா தான் வைக்கணும். ஸோ ஹாரிசான்டலா வச்சோம்னா அந்த ஃப்ளூயிட் கொட்டிடும் கரெக்டா, அப்போ ஃப்ரிக்ஷன் டேம்பிங் கிடைக்காது. ஸோ அதிகமான டார்க் பர் வெயிட் ரேஷியோ இருக்கிறது பிஎம்எம்சி மீட்டர்ஸ்ல தான். ஸோ அடுத்ததா சென்சிட்டிவிட்டின்னா, ரெசல்யூஷன்னா, ஸோ இதெல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம வேரியஸ் மீட்டர்ல என்னென்ன டேம்பிங் பயன்படுத்தும்னு சொல்லியிருப்போம். ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங் எங்க பயன்படுத்துறோம், த நேச்சர் ஆஃப் கரண்ட் காயில் எங்க இருக்கும். ஸோ எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆக்சுவலா போத் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் அப்படின்ற பிரின்சிபல்ல ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வார்ட் லியோனட் கண்ட்ரோல் நான் ரெகுலரா சொல்லுவேன், அது கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கிவன் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதுல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கூட எல்லாமே ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா? ஸ்டார்டர் எதுக்கு பயன்படுத்துறோம், ஸோ அது எல்லாமே. ஓகேங்களா? அடுத்ததான் இந்த கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க. ஸோ டிசி ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இட் இஸ் அ ஸ்மால் ரெசிஸ்டன்ஸா நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். ஓகே, லோ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸ்மால்னு ஒன்று கிடையாது, லோ ரெசிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். லெஸ் தென் 1 ஓமா தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி 0.1,
0.2 0.3 0 தான் இருக்கும். 0.00 இதெல்லாம் வரவே வராது. ஓகே, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் அங்க வரவே வராது. நீங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். எல்லா ப்ராப்ளம்லயும் நான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்மேச்சர் 0.5 0.1 0.2 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் த கொஷின்ஸ் பா. ஸோ ஈஸியர் தான். ஸோ இதுல வந்து டஃப் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. வாட் எவர் நீங்க ஒரு எஃபோர்ட், மினிமல் எஃபோர்ட், மாடரேட் எஃபோர்ட் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா எல்லா கொஸ்டினும் நல்லா பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இதுல கிடையாது. ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜென்ரலுக்கு சொல்றேன், ஜென்ரல் ஆர் ஓபிசிக்கு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி 190 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 300. ஒரு நிமிஷம். ஸோ நான் ஜென்ரலுக்கு சொல்றேன், நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப் ஸ்கோர் தான் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ கண்டிப்பா இந்த ஸ்கோர் எடுத்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து பிசி அண்ட் எம்பிசி. ஓகேயா? ஸோ இங்க நீங்க ஒரு 180க்கு ஆவரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒரு சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக 185 கொஷின்ஸ். ஏன்னா இந்த 185 கொஷின்ஸ் எல்லாரால எடுத்திருக்க முடியாது. டெக்னிக்கல்ல ஒரு 135, ஜிஎஸ்ல ஒரு 50, இல்லைன்னா இதுல ஒரு 145, இதுல ஒரு 40. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மினிமல் மார்க்கே எடுத்திருக்க முடியும். புரியுது தானே? அப்ப எல்லாராலையுமே இந்த மார்க்குமே எடுத்துட முடியாது. இது மேபி இந்த மார்க் வந்து லீஸ் மார்க்கா உங்களுக்கு தோணலாம். பட் இந்த மார்க்குமே ஈஸி கிடையாது. அதுக்குமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஓகே, ஸோ பிசி எம்பிசிக்கு 185 கொஸ்டின்ஸ் வி எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா எஸ்சி அண்ட் எஸ்டி. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து 175 170 அப் டு இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் மென். வாட் எவர் இல்லைன்னா ஜென்ரல்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, ஜென்ரல் ரெண்டு பேருக்குமே காமன் தான். ஓகே, இப்போ ஃபார் உமன். ஓகேயா? ஸோ உமனுக்கு வந்து நீங்க ஜென்ரலா இருக்கீங்கன்னா -10 கொஷின்ஸ் போட்டுக்கோங்கப்பா. மோஸ்ட் ப்ராபப்ளி -10 கொஷின்ஸ் வரைக்கும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா இருந்தா திஸ் இஸ் 180. ஸோ பிசி ஆர் எம்பிசி 175. தேர்ட் வந்து எஸ்சி ஆர் எஸ்டி வந்து இட் இஸ் 165 to 175. ஸோ ஏன்னா இது டிப்ளமோ லெவல் எக்ஸாம் தான்ப்பா. இதுல வந்து நீங்க டெக்னிக்கல்ல நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? ஏஐயை பொறுத்த வரைக்கும் இதை விட இன்னமும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரெண்ட் இருக்கலாம். ஓகேங்களா? ஏஐயை விட ஏஐயோட கட் ஆஃப் விட இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகேயா? மோஸ்ட் ப்ராபபிளி இந்த கட் ஆஃப்கே உங்களுக்கு கிடைச்சிரும்பா. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த கட் ஆஃப்ன்றது ஈஸி கிடையாது, நம்ம ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணதுதான். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கட் ஆஃப் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷுவரா நீங்க செக் பண்ணுங்க. ஸோ இன் ஃபியூச்சர்ல இதுக்கான கவுன்சிலிங் வரப்போ நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்றது எவ்வளோ அக்யூரேட்டா இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களாப்பா? ஸோ அண்டு ஃபர்தரா நம்ம இன்ஸ்டியூட்ல போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ், கிளாஸஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம டெலகிராம் சேனல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த டெலகிராம் சேனல்ஸ்ல ஜாயின் ஆயிடுங்க. ஸோ ஜாயின் ஆயிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் கிடைச்சிரும். ஃபீல்ட் அசிஸ்டன்ட்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம சூனா பார்ப்போம்ப்பா. ஸோ அன்டில் தென் தேங்க்யூப்பா. ஸோ அடுத்த ஒரு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா.